சில குழந்தைங்க கண்ணு தேய்ச்சுட்டே இருப்பாங்க. கண்ணு சிவந்து போற அளவுக்கோ, கண்ல இருந்து நீர் வளர அளவுக்கோ அதிகமா கண்ணு தேய்ச்சுட்டே இருப்பாங்க. என்ன ரீசன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் அவங்களுக்கு ஏதாவது அலர்ஜி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா, அவங்க வளர்க்கக்கூடிய பெட் அனிமல்ஸ்ல இருந்து ஹேரோ, இல்லன்னா வேற ஏதாவது டஸ்ட்டோ, இல்ல வேற போலன் அலர்ஜினாலயோ அவங்களுக்கு கண் எரிச்சல் ஏற்பட்டு அதனால தேய்க்கலாம். செகண்ட் ஒன் அவங்களுக்கு ரொம்ப நேரம் ஸ்க்ரீன் அதாவது மொபைல் பார்க்குறதோ, இல்ல டிவி பார்க்குறதோ இருந்துச்சு. கண்ண வந்து கொஞ்சம் கூட கண் சிமிட்டாம தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தாங்க. அப்படின்னாலும் கண் ட்ரை ஆகி அரிப்பு ஏற்பட்டு தேய்ச்சுட்டே இருக்கலாம். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு கண்ணோட அக்காமடேட்டிவ் பவர்ஸ், ரிஃப்ராக்ஷன் எரர்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும், அவங்களுக்கு அத கண்ண வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்றதுக்காண்டி கண்ண தேய்ச்சு தேய்ச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ, அதனாலயும் அவங்க தேய்க்கலாம். 4வது ஒண்ணு கண்ணோட மார்ஜின், ஐலிடோட மார்ஜின்ல பிளெஃபரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதுல ஏதாவது வீக்கம் இருந்தாலும், அது உறுத்தி கண்ண வந்து தேய்ச்சுட்டே இருக்கணும்னு சொல்லும். இது போக அக்யூட் இல்லன்னா கிரானிக் கன்ஜக்டிவைட்டிஸ்லயும் நமக்கு வந்து இந்த மாதிரி கண்ணு அரிப்பு ஏற்பட்டு, கண்ண வந்து தேய்ச்சுட்டே இருக்கணும்னு சொல்லணும். வாட்டெவர் மே பி தி ரீசன் 1 வாரமோ, இல்ல 2 வாரமோ அதுக்கு மேல தொடர்ந்து இருந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து பிசிஷியன நம்ம கன்சல்ட் பண்ணணும். கண்ண தேய்ச்சுட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்டின்னா, அலர்ஜிக் சிம்ப்டம்ஸ் மோர் அண்ட் மோர் அதிகமாகும். கண்ண சுத்தி ரொம்ப கருப்பாகும். ஸோ இதெல்லாம் பிரிவென்ட் பண்றதுக்கோ, இல்ல மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கோ, ஆப்ட் ஹோமியோபதிக் மெடிசின்ஸ் இருக்கு. கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கலாம்.